வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிக்கன் 1/4 கிலோ, ஒரே ஒரு எக்கு மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அது நல்லா இது போல் கலந்துக்கலாம். பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசால் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இதில் எல்லாம் கலந்துருக்கிறதுனால தனியாக எதுவும் சேர்த்து தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். குறைஞ்சது இது 1 மணி நேரம் ஊறும். அப்படிங்கும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். உங்கள்கிட்ட எந்த இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் பிங்கும் எடுத்திருக்கேன். இது போல் பாக்கெட் புளியை வச்சு நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு 3 பாக்கெட்டு தேவைப்படுது. இவ்வளோ நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த சிப்ஸை தூள் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு பிரட்டிக்கலாம். டவால் அந்த சைடு ஆயில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் வேக டைம் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த சிப்ஸ் எல்லாம் தூங்கி விடணும். போல் நல்லா கலந்துட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் சிப்ஸ் நல்லா தூள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நிறைய நம்ம உப்பு அதுக்கு பிறகு நம்ம சூடு அடங்கிடும். உரைக்கிறது கம்மியாக நல்ல வெந்து பொறுமையில் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிட்டு திருப்பி விட்டீங்கன்னா திருப்பி போகாம நல்லா இதே போல் நான் கொஞ்சம் சிப்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நார்மலான கிளி பண்ணியிருக்கேன். நார்மலாக பண்ணது இல்லை ஃபேமஸான கடைகளில் நாள்பட்ட சிக்கன்களை வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ரொம்ப நல்லது கிடையாது. நம்ம வீட்டிலேயே சுகாதாரமான முறையில் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.